ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் தர்மசீலன். நான் கேட்ட மாதிரியே நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு உங்க குடும்பத்தோட வெளியூர் போறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க பிள்ளையோட பிறந்த நாளை காரணமா காமிச்சிருக்கீங்க. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நாளைக்கு என் பையனை தூக்கில இருந்து காப்பாத்திக்கலாம்னு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க மிஸ்டர் தர்மசீலன்? இது வெறும் பூச்செண்டு இல்ல. இதுக்குள்ள என்னோட பிளாங்க் செக் இருக்கு. சத்தியத்தால சாதிக்க முடியாத காரியத்தை கூட இந்த சக்கரவர்த்தியோட செக் மூலமா முடிச்சுக்கலாம். வாங்கிக்கங்க. சரி மிஸ்டர் பிரதீப், நான் செய்யாத உதவியை செஞ்சுட்டதா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நான் லீவ்ல போகல. உங்க மகனோட கொலகாரனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டு தான் நான் புறப்படுறதா லீவ் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்திருக்கேன். ஏமாத்திட்ட தர்மசீலன். உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட பிரதீப். இத்தனை நாளா என்னால என்ன செய்ய முடியும்னு வாயாலே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை. செஞ்சு காமிப்பேன். செஞ்சுட்டு சொல்றவன் இல்ல இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தர்மசீலன். சொல்லிட்டு செய்யறவன். சொல்லிட்டு செய்யறவன் சின்ன மனுஷன், சொல்லாம செய்யறவன் பெரிய மனுஷன். ஆனா அந்த தர்மசீலன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே செய்யறவன். தர்மசீலன், நாளைக்கு என் பையனை நீ தூக்குல போடுறதுனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. என் பையன் செத்துட்டானா என் பரம்பரைக்கு தான் நஷ்டம். எல்லா பிசினஸ்மேனும் லாபத்துல மட்டும்தான் பங்கு கொடுப்பான். ஆனா நான் அப்படி இல்லை. வித்தியாசமானவன். லாபத்திலையும் பங்கு கொடுப்பேன், என்னோட நஷ்டத்திலையும் பங்கு கொடுப்பேன். நாளைக்கு என் மகனை தூக்குல போட அரசாங்கம் குறிச்ச தேதி. ஆனா உனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் குறிச்ச தேதி. ஞாபகம் வச்சு. மிரட்டுறியா? தர்மசீலன், என் பையனை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நாளைக்கு உன் பிள்ளையோட பிறந்த நாள். அது கொண்டாடணும்னா நீ உயிரோட இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளையும் உயிரோட இருக்கணும். ஏய், சாவுக்கு பயந்தவன் இல்லடா அந்த தர்மசீல. இந்த ஜெயிலர் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தோம் அன்னைக்கே என் உசுருக்கு சேர்த்து தான்டா கையெழுத்து போட்டிருக்கேன். நீ காட்டுற பூச்சாட்டிக்கு என் குழந்தை கூட பயப்படாது. என் மேல கைய வைக்கிற படவா பிச்சிடுவன். பிச்சு தர்மசீலன், நாளைக்கு என் மகனை தூக்கல போட முடியாது. அவன் உயிரோட தான் இருக்க போறான். அதுவும் கண்ணால நீ பார்க்கத்தான் போற. இந்த பார், தப்பு செஞ்ச உன் மகனை காப்பாத்துறதுல உனக்கு இருக்கிற இந்த வரி அதை விட அதிகம். நேர்மையான சட்டத்தை காப்பாற்றணும் எனக்கு இருக்கிற கடமை. நாளைக்கு உன் மகன் தூக்கில தொங்குவான், பணமா தான் வெளியே வருவான். அவனை தூக்கி போறதுக்கு உன் கூட 3 பேரை அழைச்சிட்டு வாடா. அதை மாத்த எந்த கொம்மனாலையும் முடியாது. வண்டியில ஏறு. கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார். தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 மினிட். இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்? எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கில போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர், கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க. ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிங்க தான், ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன், எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்ற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை நான் செய்ய போறேன் சார். சார், இது படிங்க. டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு போடானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இந்த காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கற்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க
கழட்டி இப்போ அவனை தூக்குல போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்டுன்னு கையெழுத்து போடுற. போடா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கல போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். என்ன விடுங்களா? தர்மசீலன். சார், ட்ரெயின் போயிடுச்சு. பார்வதி. ஹாய் பார்வதி. டேய், என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின் என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் லேட். ஊருக்கு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி. இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதிபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்னலையா? கையில சுட்டுமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத. இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன். சொந்த செலவுல வேற. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே. அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு. பால் வாங்கிட்டு வந்துடுறேன்.
பையனோட பிறந்த நாளை என் மகனோட இறந்த நாளா ஆக்கிட்டே இல்ல. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவு நாள். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதில். ஹாப்பி பர்த்டே மை சன். ஹாப்பி பர்த்டே ரஞ்சித். ஹாப்பி பர்த்டே ரஞ்சித். சட்டியாண்டா புடிச்சிருக்கிற இல்ல பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே. யாரு பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அது ஒரு மகன் தான் 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும் அடிச்சு அந்த சிங்கம் கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். ஐயோ அம்மா. Happy birthday my son. எனக்கு Happy birthday ரஞ்சித் சக்கரவர்த்தி. ரஞ்சித் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறான். கழுத்து வலிக்குதுடா. ஏன்டா? சாமி. நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித் ரஞ்சித் இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறா. பாரு, நல்லா பாரு பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு உன் மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். கொலை பண்ணணும்னு நினைச்சா கொன்னுடணும். தர்மசீல மகனை புடிச்சிட்டு வான்னு சொன்ன. மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு அழகு. உமர், எப்போ நான் குறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு தர்மசேலனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை, தர்மசேலனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால் இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தும் நானும் சிரிக்கணும். சரி போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி, கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சே தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுபவிக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரன் கொப்பேன் அவனாலே முடியாது. நான் ஒண்ணு பேசுறியா? அவர் அடிங்க, என்ன விட்டுருங்க. விடுங்கயா. கதவை திறங்கடா. டேய், கதவை திறந்து விடுங்கடா.
மானம் கெட்டு போக கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும். அம்மா, என் அப்பாவை கொன்னவன நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா, அதை காப்பாத்துறதா சத்தியம்னா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரால. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா நீ எனக்கு இப்ப கிடைச்சிட்ட. பழசெல்லாம் மறந்து நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசை மாத்திக்க. இல்லன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்கள காப்பாத்தியே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை கொன்னே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பார்த்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சிட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. உசேன், இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க, போங்க. சலீம், हुसैन, 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 ஐயா, हुसैन, உசேன், உசேன், உசேனுக்கு என்னாச்சு?